மாறாவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். 1,00,000 வெறும் 6 வருஷத்துல 1 கோடியா மாத்தி இருக்கிற பென்னி ஸ்டாக் என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த ஷேர் பாத்தீங்கன்னாக்கா வெறும் 6 வருஷத்துல 4 ரூபாயில இருந்து 472 ரூபாயா மேல வந்திருக்குது. கிட்டத்தட்ட 11,000%. ஆனா இப்ப இதை வாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா எனக்கு தெரியாது. காரணம் இது ஆல்ரெடி மேல வந்துருச்சு. இன்னும் மேல போகுமா, போகாதா, இல்ல கீழே வருமா அப்படிங்கறத எல்லாத்தையும் நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஏன்னா எந்த ஒரு ஸ்டாக்குமே குறைஞ்ச நாள்ல பெருசா லாபம் கொடுக்குமானா கிடையாது. அதே ரொம்ப நாள் வச்சிருந்தோம்னாக்கா லாபம் கொடுக்குமானா கொடுக்கும். அதுக்காக நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பென்னி ஸ்டாக்லாம் வாங்காதீங்க, மைக்ரோ ஸ்டாக்லாம் வாங்காதீங்க, ஃபியூச்சர்ல ஒண்ணுலாம் போச்சுன்னா என்ன பண்றதுன்னு. ஆகும் தான், 10ல 1 2 வீணா தான் போகும். அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ரன்னிங் ரேஸ்ல ஓடுற எல்லாருமே ஜெயிக்கிறது கிடையாது. ஒருத்தன் ஜெயிக்கிறதுக்கு 99 பேர் தோத்துதான் ஆகணும். அதுதான் 100 பேர் ஓடுற ரன்னிங் ரேஸோட ரிசல்ட். அப்படின்னும் போது இங்க ஜெயிக்கிறவனும் இருக்கான், தோக்குறவனும் இருக்கான். நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஆள் ஜெயிச்சானா நமக்கு லாபம், அவ்வளவுதான். ஆனா எல்லாருமே ஒரு சின்ன கம்பெனின்னு இருக்கும்போது ரிஸ்க் அதிகம் அப்படின்றாங்க. ஒருத்தவங்க கிட்ட எந்த பிளானுமே இல்லாம இருக்குனாக்கா அவங்க கிட்ட நாம ஸ்டாக் வச்சிருந்தோம்னாக்கா அது நமக்கு ரிஸ்க் தான். ஒருவேளை ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாலும் அவங்க கிட்ட அடுத்த 10 அல்லது 20 வருஷத்துக்கு தேவையான கரெக்டான டார்கெட் இருக்கு, அதே நேரத்துல அவங்களுக்கு பினான்ஸும் கரெக்டா இருக்கு அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஆளுங்க ரொம்ப ஈஸியா மேல வந்துருவாங்க. அப்படிப்பட்டவங்களை செலக்ட் பண்ணி நாம இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். இந்த ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரியில 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1,00,000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அதோட மதிப்பு 1.17, அதாவது 1,00,000ன்றது 117 லட்சமா மாறி இருக்கும். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டாக்கோட ஸ்பெஷாலிட்டி. நானும் அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்கை வச்சிருக்கேன். எப்படி பார்ப்பேனாக்கா ஒரு 2 ரூபா 3 ரூபா இருக்கு இல்லைங்களா, அதாவது 10 ரூபாய்க்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவேன். அதோட மார்க்கெட்ல இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் செக் பண்ணுவேன். செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1000 ஸ்டாக் வாங்கி வைப்பேன். 1000 ஸ்டாக்கு எவ்வளவு ஆகும், ஒரு 4,000ல இருந்து 5,000 ரூபாய் செலவு பண்றேன்னு வச்சுங்க, வாங்கி வச்சுட்டு விட்டுருவேன். காஃபி கேன் ஸ்டாக்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு விட்டுருவேன். அது ஒரு 10 வருஷத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட். அதுக்காக நான் வாங்குற எல்லாமே மைக்ரோ கிடையாது. நிப்டி 50ல இருக்க ஸ்டாக்கும் என்கிட்ட இருக்கு, நிப்டி 200ல இருக்க ஸ்டாக்கும் என்கிட்ட இருக்குது. அடுத்தது கல்யாண் ஜுவல்லர். கல்யாண் ஜுவல்லரை பத்தி ஏகப்பட்ட நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸும் வருது, பாசிட்டிவ் நியூஸும் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கல்யாண் ஜுவல்லரி நான் வாங்க மாட்டேன். காரணம் அதனுடைய நியூஸ் நிறைய நெகட்டிவிட்டி. இப்போதைக்கு கீழே இறங்கிட்டு ஒரு சின்ன பவுன்ஸ் பேக்கு கொடுத்துருக்கு. 440க்கு போன ஸ்டாக்கு இப்போ 550க்கு வந்து நிக்குது. ஆனா திருப்பி இது இறங்குமா இல்ல ரெக்கவர் ஆகி 800க்கே போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாத காரணத்தினாலையும் இதுல இப்போதைக்கு கை வைக்கிறது ரிஸ்க் அப்படின்னு நான் நினைக்கிறதுனாலையும் இந்த ஸ்டாக்கை இப்போதைக்கு நான் வாங்க மாட்டேன். அடுத்தது ஐடிசி. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் அப்படியே ஒரே லெவலா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக்கை பிரிச்சதுக்கு அப்புறம். இருந்தாலும் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னாக்கா 1 2 நான் இந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டு தான் வருவேன். காரணம் இது மேல ஏற போற ஸ்டாக் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால. ஏன்னா இன்னும் பிரிட்டிஷ் அமெரிக்கன் பக்கம் ஐடிசி ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்து ஐடிசிக்குள்ள வரல. அப்படி வரும்போது இது மறுபடியும் 500க்கு மேல போகும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் 1 2ன்னு ஐடிசியோட ஸ்டாக்கை வாங்கிட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு அதோட மார்க்கெட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா 433ல ரன் ஆகிட்டு இருக்கு. பரவாயில்ல, என்னோட ஆவரேஜை விட கீழே இருக்கு. அப்படின் போது இன்னும் நான் 1 2ன்னு வாங்கினாக்கா எனக்கு அது லாபத்தை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஐடிசி ஹோட்டல். ஐடிசி ஹோட்டல் இன்னைக்கு 174ல ரன் ஆகிட்டு இருக்கு. இதை இப்போதைக்கு வாங்காம எனக்கு ஆல்ரெடி கிடைச்ச ஷேரை மட்டும் வச்சுக்கின்னு வேடிக்கை பார்க்க தான் எனக்கு நல்லது. காரணம் என்னோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் உச்சாணி கொம்புல இருக்கிற எந்த ஒரு ஸ்டாக்கையும் நான் வாங்கவே மாட்டேன். இப்போ ஐடிசி ஹோட்டல் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. மேல இருக்கா கீழே இருக்கானே எனக்கு தெரியல. இது மேல போச்சுன்னா இது கீழே இருக்கிற ட்ரெண்டு, கீழே வந்ததுன்னா இது மேல இருக்கிற ட்ரெண்டு. அப்படின்னும் போது உச்சாணி கொம்புல நான் கை வைக்க கூடாதுன்றதுனால வெயிட் பண்ணி இது எந்த பக்கம் போகுதுன்னு பார்த்துட்டு தான் வாங்குவனா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். இந்த மாசம் பிப்ரவரி 1 பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ல ரயில்வேயை பத்தியோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தியோ பெருசா எந்த அறிவிப்புமே அவங்க கொடுக்கல. இதனால ரயில்வே ஸ்டாக் எல்லாமே காலையில ஏறிச்சு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது. ஆனா எதுவுமே ரயில்வே பட்ஜெட் வராதனால சடன்னு
எல்லாமே இறங்கிடுச்சு. இதுல ஆர்விஎன்எல், ஐஆர்எஃப்சி, ரெயில்டெல் இது மூணுமே கீழே இறங்கி இருக்கு. இதுல ஐஆர்எஃப்சி என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டாக். சரி, ஓகே. முதல்ல ஆர்விஎன்எல் பார்ப்போம். ஆர்விஎன்எல் 500 ரூபாய்ல இருந்தது, இன்னைக்கு 400 ரூபாயில வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இதோட ஃபேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா 10ல இருக்கு. டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு அப்படின்னும் போது இந்த டைம்ல நான் இதை 1, 2ன்னு வேணா மேபி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிஷனா இப்போதைக்கு நான் வாங்குறது சந்தேகம் தான். ஒருவேளை ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூ 10ல இருக்கிறதுனால ஸ்டாக் வேல்யூ பிரிக்கிறாங்களான்னு பார்ப்போம். பிரிச்சாங்கன்னா வாங்குவேன். அடுத்தது ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சி ஸ்டாக்கை நான் ஆல்ரெடி 1, 2ன்னு வாங்கிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அதோட மார்க்கெட் ரேட்டு 135. ஆனா என்னோட ஆவரேஜ் வெறும் 50 ரூபா. அப்படின்னும் போது மறுபடியும் இதை 1, 2ன்னு வாங்கிக்கிட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ண பார்ப்பேன். 180, 190ல இருக்கும்போது நான் வேடிக்கை தான் பார்த்தேன். இப்போ 135ல இருக்கிறதுனால 1, 2ன்னு வாங்குவேன். காரணம் இந்த ரேஞ்சில் இது டச் ஆகிட்டு ரிவர்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால இப்போ 1, 2ன்னு நான் வாங்கினாக்கா மறுபடியும் இது ரிவர்ட் ஆகி மேலே போகும்போது எனக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட்ஜெட்டுக்கு அப்புறம் கீழே இறங்கின ஸ்டாக்கு ரயில்டெல்ல பார்த்துருவோம். ரயில்டெல்லோட ஃபேஸ் வேல்யூ 10, மார்க்கெட் கேபிட்டல் 11,000 கோடி. கம்மியான டிவிடெண்ட் தான் கொடுக்குறாங்க. ரயில்டெல்லோட ஸ்டாக்கு 500ல இருந்து இறங்கி இன்னைக்கு 350. அப்போ 150 ரூபா வரைக்கும் இறங்கி இருக்கு. ஆனா இது கவர்மெண்ட் ஸ்டாக்கு, அதையும் கொஞ்சம் யோசிச்சு தான் நான் முடிவு பண்ணோம். கவர்மெண்ட் ஸ்டாக்ல ஆல்ரெடி ஐஆர்எஃப்சின்னு ஒன்று இருக்கு. ரயில்டெல்ல நான் இப்போதைக்கு வாங்க மாட்டேன். மேபி வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் இறங்கி ஒரு 300 ரூபாய்க்குலாம் வந்ததுன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஆல்ரெடி அதோட பாட்டமா டச் பண்ணிச்சு. அடுத்த பாட்டமா இறங்குச்சுனாக்கா 320 இல்ல 300 இந்த ரேஞ்சுக்கு இறங்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். அப்படி ஒருவேளை அங்க இறங்குச்சுன்னா நான் 1, 2ன்னு வாங்குவேன். வாங்கும்போது உங்களுக்கும் சொல்றேன். இப்போ ரீசெண்டா பிஜி இன்வென்ட்ல டிவிடெண்டா மட்டுமே எனக்கு ஒரு 350 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த அமௌண்ட்டை நான் பிஜி இன்வென்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. இதை நான் வேற ஒரு புது ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். அதை பத்தின தகவலை அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். என்றும் அன்புடன் உங்கள் எம்.கே. நன்றி, வணக்கம்.